வெள்ளிக்கிழமை நைட்டு ஒரு 11 மணிக்காட்ட பெருமாமலைக்கு கிளம்பியாச்சு. ஏன்னா இந்த வாரம் 3வது வாரங்கிறதுனால கூட்டம் ஜாஸ்தியாக வரும். அதனால் கொஞ்சம் முன்னாடியே போனால் சீக்கிரம் சாமி கும்பிட்றலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் கிளம்புனோம். அடிவாரத்துலேயே அப்படியே பெருமாள் சூப்பராக தரிசனம் கொடுத்தாரு. அப்படியே அவரை கும்பிட்டுட்டு அந்த தரிசனத்தோடையே அப்படியே மலையேற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு 15-20 நிமிஷத்துலேயே மலையேறி வந்துட்டோம். சாமி உடனே பார்த்துட்டிங்களா அப்படின்னா இல்லைங்க. ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள், பெருமாளுக்கு அலங்காரம் நடந்துகிட்ருக்கு, அதுக்கப்புறம் தான் சாமி தரிசனம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அரை மணி நேரத்துக்கு மேலேயே இருக்குங்க. 12:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு நைட்டு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் சாமி கும்பிட்டோம். சாமியெல்லாம் கும்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். வருஷம் இந்த கோயிலுக்கு வரும்போது நல்லா மழை பெய்யும். போன வருஷம் கூட பயங்கர மழையிலேயே நனைஞ்சிக்கிட்டு தான் வீட்டுக்கு போனோம். இந்த வருஷமும் அப்படி எங்கே மழை வந்துருமோன்னு நினச்சேன். ஆனால் அந்தளவுக்கு இல்லைங்க. கொஞ்சம் தூறல் மட்டும் போட ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே தூறலையே நனைஞ்சிட்டு கீழே வந்தால் ஒரு பாட்டி மலை அடிவாரத்துலேயே கொழுமிச்சம்பழம் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. யாருக்குங்க பிடிக்காது? அப்படியே கொழுமிச்சம்பழம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு.